நம்ம இன்னைக்கு அனதர் ப்ரிப்பரேஷன் ரெடியாக இருக்கோம். ஈதல்லதா இன்னும் ஒரு ஃபியூ டேஸில் வருது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்வீட்டாக பண்ணிடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி பேசன் கி பர்ஃபி ரெடி பண்ணியிருக்கோம். பேசன் கி பர்ஃபிங்கிறது நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்வீட். நம்ம இங்கே மைசூர் பாக்கு எந்த அளவுக்கு சவுத் இந்தியாவில் சிறப்பாக கொண்டாடுறோமோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நார்த் இந்தியாவில் ரொம்ப பாப்புலரான ஒரு டிஷ். அதை நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ணலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், அதாவது கடலை மாவு பர்ஃபி செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். முக்கியமாக 3 பொருள் தான். அது வந்து கடலை மாவு, நெய், சர்க்கரை. கடலை மாவு 1 கப் எடுத்துட்டிங்கன்னா நெய் வந்து 1 கப் எடுத்துக்கோங்க. பட் கடலை மாவு நீங்கள் ஒரு 1லேருந்து 1.25 கப் வரைக்கும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த 1 கப் நெய்க்கு 1லேருந்து 1.25 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சுகர் வந்து 1.25 கப் ஆக்சுவலாக போதும். கொஞ்சம் ஸ்வீட் எக்ஸ்ட்ரா வேணும்னு விரும்புகிறவங்க 1.25லேருந்து 1.5க்குள்ளே போட்டுக்கலாம். அண்டு ஃப்ளேவருக்கு வந்து ஒரு சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கார்னிஷிங் உங்கள் சௌகரியப்படி என்ன நட்ஸ் இருக்கோ மேலே வந்து ஜஸ்ட்டு உங்கள் ஒரு அப்பீலிங்காக நம்ம பண்ணுறோம், குட் லுக்காக மேலே வந்து நட்ஸ் கார்னிஷ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நெய் எடுத்துகிட்ருக்கேன். நெய் வந்து 1 கப் சொல்லியிருக்கேன். கடலை மாவு 1 கப் தான். நெய்யை வந்து சூடு பண்ணியிருக்கேன். அதில் வந்து கடலை மாவு போட்டு போகிறேன். போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அதை சாட்டை பண்ண போகிறோம். அதாவது கொஞ்சம் நேரம் அதை வதக்க போகிறோம். முதல்ல வந்து என்ன ஆகும், ஒரு பெரிய லம்பி மிக்சராக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து உடச்சி அதை ஒரு விழற கன்சிஸ்டன்சிக்கு நம்ம ட்ரை பண்ண போகிறோம். பார்க்கலாம். அண்டு இதில் வந்து ஒரு டிஸ்டர்பிங் சவுண்டு ஒன்று வரும். ஐம் சாரி ஃபார் தட். அது என்னென்னா, பக்கத்தில் வந்து ஒரு பில்டிங் இடிச்சிட்ருக்காங்க. நாங்கள் ரொம்ப ஃபில்டர் பண்ண ட்ரை பண்ணோம் அந்த சவுண்டை. அப்போ கூட ஒரு மைன்யூட் சவுண்டு வந்துகிட்டே இருக்குது. இது போன வீடியோவிலே நான் சொன்னேன். இன்னும் அது அந்த பெரிய பில்டிங்கிறதுனால இன்னும் முடியல. ஸோ சாரி ஃபார் தட். உங்களுக்கு ஏதாவது வால்யூம் பிரச்சனை இருந்தால் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து கடலை மாவை இப்போ இதில் போடுறேன். போட்டு வதக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு மாஸ் மாதிரி இருக்கும். கொஞ்சம் வதங்க அது தானாகவே லூஸ் ஆகிக்கும். இப்போ நான் வந்து சாட்டை பண்ணுறேன், காமிக்கிறேன். இதை வந்து அடிப்பிடிக்காமல் நம்ம கிளறிட்டே இருக்கணும். முதல்ல எவ்வளோ கட்டியாக இருந்ததுன்னு பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது லூஸ் ஆகிட்டு வருது. இன்னும் கூட லூஸ் ஆகணும். அது அடிப்பிடிக்காமல் ஒரு கொஞ்சம் கெட்டியான பாத்திரத்தில் வச்சு கிளறிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது பார்த்தீங்களா? இப்போ வந்து நல்லா லூஸ் ஆகி வந்துட்டுருக்கு. ஆக்சுவலி நான் வந்து பிக்சரில் வந்து கொஞ்சம் அப்பீலிங்காக தெரியறதுக்காக ஒரே ஒரு சிட்டிகை அதில் பாதி எடுத்துகிட்ருக்கேன். கலரிங் பவுடர், கலரிங் ஏஜென்ட் எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் போடாமே செய்யலாம். அப்படி இல்லைன்னா வந்து சாஃப்ரான் வந்து ஒரு சிட்டிகை அளவு எடுத்துகிட்டு வார்ம் மில்கில் ஒரு 1/2 hour சோக் பண்ணிவிட்டு அது இந்த டைமில் இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஆனால் அது ட்ரை ஆகணும். ஏன்னா அந்த மில்க் இதில் அப்சார்ப் ஆகணும். அப்சார்ப் ஆகி இது கொஞ்சம் அது இன்னும் கொஞ்சம் நேரம் கலரணும். அதுக்கு பதிலாக இது வந்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ப்ரொசீட் பண்ணுறதுக்கு நம்ம ஆஃப் த ஸ்டவ் தான் பண்ண போகிறோம். அதாவது ஸ்டவ்வை நிறுத்திட்டு அப்படியே கலர போகிறோம். இப்போ நான் இதை அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் குளிர விட்டுடுறேன். இந்த சைடில் வந்து பாகு செய்ய போகிறேன். பாகு செஞ்சுட்டு அதை இது கூட சேர்க்கலாம். அதை காமிக்கிறேன். இப்போ இதில் நான் 1.25 கப் அளவுக்கு சுகர் எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கு 1 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி, அதாவது ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு இந்த பாகு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் மிக்ஸ் பண்ணலாம். இப்போ முதல்ல பாகு வைக்கிறத பார்ப்போம். இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது இந்த 2 விரலுக்கு நடுவில் இப்படி இழுக்கிற மாதிரி வரும். இந்த ஃபோக்கஸ் சரியாக இல்லை, ஏன்னா இங்கே வெயில் மறையிற நேரமாக இருக்குது. இந்த பாருங்கள், இப்படி இழுக்கும்போது இப்படி ஒரு த்ரெட் மாதிரி வரும். இந்த பருவத்தில் நிறுத்திடலாம். இதுதான் சரியான பக்குவம். இப்போ இதை வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். இதில் வந்து ஒரு சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன். இதில் இதை ஆட் பண்ண போகிறேன். இது வந்து எல்லாமே வந்து ஸ்டவ் மேலே தான் நடக்குது. அதாவது ஃபயர் இல்லாமல் பண்ணிகிட்ருக்கேன். ஜஸ்ட் ஸ்டவ் மேலே வச்சுருக்கேன். இது அவ்வளோதான். ஆஃப் த ஸ்டவ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி காட்டுறேன். அது வர வரைக்கும் கிளறிட்டே இருக்கணும். இப்போ முதல்ல லிக்விடாக இருக்குது பாருங்கள். அதை வந்து கிளறி நம்ம அந்த
ஒரு கெட்டியான பக்குவத்துக்கு கொண்டு வரணும். இதை வந்து நம்ம ஸ்டவ் மேலே வச்சுருக்கமே தவிர ஃபயர் இல்லை, வித்தவுட் ஃபயர். நம்ம கலர் அது தானாகவே கெட்டி ஆகிட்டுருக்கு. இது வந்து ஒட்டாமல் வரும்போது நம்ம டக்குன்னு போட்டுடலாம் ட்ரேயில். நீங்கள் ஏற்கனவே லூப்ரிகேட் பண்ணி வச்சுருங்க. ஒரு ட்ரேயில் வந்து எந்த ட்ரேயில் உங்களுக்கு தேவையோ அதில் நெய் தடவி வச்சுருங்க. இந்த பக்கம் வந்தோடனே அப்படியே அதில் கொட்டிடலாம். நான் இப்போ கொட்ட போகிறேன். இந்த பாருங்கள், இப்படி அப்படியே வழுக்கின்னு வர மாதிரி வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். இதை ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கூல் ஆகட்டும். அப்போ தான் செட் ஆகும். ஏன்னா இந்த கன்சிஸ்டன்சிலே நம்ம எடுக்க முடியாது. நல்லா அது டைட்டன் ஆகி மேலே சர்ஃபேஸ் வந்து ஒட்டாமல் வரும்போது நம்ம அதை கட் பண்ணலாம். கொஞ்சம் நேரம் கூல் ஆகட்டும். இப்போ கார்னிஷ் பண்ணுறதுக்காக நான் மேலே வந்து கொஞ்சம் பாதாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பிஸ்தாவும் போட்டுக்கோங்க, அது கலர்ஃபுல்லாக இருக்கும். என்கிட்ட பாதாம் இருந்தது, அதனால் நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். கேஷ்யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கெட்டி ஆகட்டும். மேலே வந்து ஒட்டாமல் இருக்கும்போது நான் கட் பண்ணி காட்டுறேன். ஆறட்டும். இது விட்டுடலாம், இது ரெஸ்ட் பண்ண விட்டு. இப்போ பாருங்கள், இந்த சர்ஃபேஸை தொட்டால் ஒன்றுமே ஒட்டலை, நல்லா ஆறிட்டு. இந்த டைமில் வந்து நான் மேலாக கோடு போட்டிருந்தேன். ஆறும்போது லைட்டாக முதல்ல மேலே கீறின மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் டீப் கட் கொடுக்கலாம். நல்லா ட்ரை ஆகட்டும். சுத்தமாக இப்படி வச்சா ஒன்றுமே இல்லாமல் இருக்கணும், அந்தளவுக்கு ட்ரை ஆகணும். இப்போ இதை ஃபர்தராக கட் பண்ணிக்கலாம். உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்கொயர் ஒரு ரெக்டாங்கிள். நல்ல ஷார்ப்பான ஒரு கத்தியில் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். அந்த ஷேப்பு உங்களுக்கு கடையில் இருக்கிற மாதிரி நல்லா பர்ஃபெக்ட் ஷேப்பில் கிடைக்கும். இங்கே பாருங்கள், நீங்கள் வெட்டும்போதே உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ பர்ஃபெக்டாக வருதுன்ட்டு. நல்லா இப்போ டீப்பாக கட் பண்ணிக்கிறேன் நான். அவ்வளோதான். நான் இதை வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃபைனல் ப்ராடக்ட். பேசன் பர்ஃபி, கடலை மாவில் செஞ்சுருக்க ஒரு பர்ஃபி. ரொம்ப வாயில் கரையக்கூடிய, ஈஸியாக மவுத்தில் மெல்ட் ஆகக்கூடிய ஒரு சாஃப்ட் ஸ்வீட். நான் பிரேக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கடையில் விற்கிற மாதிரியே இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.